இந்தியாவுக்குன்னு இருக்கிறது 2 எதிரி பயலுகள். 2 பயலுகளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எது? நாடுங்கிறக்கு எந்த தகுதியும் கிடையாது. உன்ன உடைச்சு உள்ள போனோம் அப்டின்னா, மனுஷங்கிறக்கே எந்த தகுதியும் கிடையாது. மிருகம், காட்டு பயலுக தான். அப்படி இருக்கும்போது, இவனுங்க எப்படி ஒரு நாடா இயங்குறாய்ங்க? அப்படின்னா சிம்பிள் தான். இந்தியாவுக்கு எதிரா ஒரு செக் வேணும் அப்படின்னு பாகிஸ்தான விட்டான். அதே மாரி சீனாவ விட்டான். சீனாவ 2 பக்கமும் வச்சுக்கிட்டாய்ங்க. இந்தியாவுக்கு எதிரா ஒரு செக்கும், அதே மாரி ரஷ்யாவுக்கு எதிரா ஒரு செக்கும், இந்த மக்கள் தொகைய நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்னு இப்படி 3 ரீதியில டேலி பண்ணி கடைசியில இப்ப திண்டாடுறது யாரு அப்டின்னா, அன்னை அமெரிக்கா தான். இப்ப அதெல்லாம் சரி பண்றதுக்கு அன்னை அமெரிக்காவே துடிக்க ஆரம்பிச்சுட்டான். துடிச்சு ஒவ்வொன்னா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, "நீ ரொம்ப துடிக்க வேணாம். நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்லி போடுறேன் பாரு" அப்படின்னு சொல்லி இந்தியா எல்லைகள்ல சீன வீரர்கள அடிச்சு தெறிச்சு ஓட விட்டோம். நம்ம செஞ்சத பார்த்து ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுகளும், "ஏய் இவன் பெரிய ராணுவம்னு பேர்ல தான் இருக்கு. விஷயம் ஒண்ணும் இல்லையாட்டுக்கு" அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்த்து வர ஆரம்பிச்சாய்ங்க. இந்த நம்பர்கள பார்த்தே அமெரிக்கா கொஞ்சம் பயந்தான். அதான் உண்ம. அமெரிக்கா எப்படி பயப்படும்? எல்லாம் அவன்கிட்ட துல்லியமான உளவு தகவல் இருக்குமே அப்படின்னு கேட்டா, இருக்கும். இருந்தாலும் ரிஸ்க் எடுப்பானா? 10ல 1 ராக்கெட்டு வாஷிங்டன் டிசில விழுந்தாலும் பயப்புள்ளைக்கு நெஞ்சு வலியே வந்துரும். ஆனா, அந்த தடுமாற்றமே உனக்கு தேவையில்லடா. அங்க உண்மையிலேயே ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லி சொன்னது நம்ம தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டாவும் வெளியில வர ஆரம்பிச்சுச்சு. ராக்கெட்ல தண்ணி ஊத்தி தான் வச்சிருக்காய்ங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவும் குஷியாச்சு. இந்தியா இறங்கி அடிச்சோம். அமெரிக்கா அடிச்சுச்சு. இந்தியா அடுத்து வர்த்தக ரீதியா அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அமெரிக்கா வர்த்தக ரீதியா அடிக்க ஆரம்பிச்சாய்ங்க. இப்படி போட்டு, போட்டு அடிச்சு, அடிச்சு ஓரளவுக்கு ஓரங்கட்டி சீனாவ நிறுத்தி வச்சிருக்கோம். இருந்தாலும் சீனாவ முழுசா வீழ்த்தணும் அப்படின்னா, சீனாவோட ஆணி வேர் எது? அப்படிங்கிறத இப்ப அன்னை அமெரிக்கா தேட ஆரம்பிச்சுட்டா. அதுல அன்னை அமெரிக்காவுக்கு சிக்குன விஷயமும், கடைசி விஷயமும் அதான். ஏன்னா ஆணி வேர் ஒண்ணு தானே. என்ன அப்புட்ன்னா, இந்த பயலுகளோட காப்பி கேட் பிசினஸ் தான். இந்த பிசினஸ வச்சுக்கிட்டு தான், இவன் உலகத்த பூரா கொள்ளையடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுதான் இவனோட ஆணிவேரு. இத அறுத்து எறியறக்குன்னு அமெரிக்கா இப்ப திட்டம் போட்டு களத்துல இறங்கி பிடிச்சிருச்சு. சட்டைய பிடிச்சிருச்சு. இனி தூக்கி வீச வேண்டியது மட்டும் தான் பாக்கி. வசமா சிக்கிட்டாய்ங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அத சீனாவோட நடவடிக்கையில இருந்தும் நம்மனால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது என்னங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த காப்பி கேட் பயலுக எல்லாத்தையும் காப்பி அடிச்சுருவாய்ங்க. அதாவது ஒரு பொருள போய் அவனுக்கு வித்தோம்னா, அதோட நம்ம அத மறந்துற வேண்டியது தான். அதே பொருள் மாரி செஞ்சு நமக்கே வந்து நம்ம சந்தைகள்லயே வித்துட்டு போயிருவான். நம்மள காட்டிலும் கம்மியா வித்துட்டு போயிருவான். எல்லா பயலுகளும் அங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்படி பண்ணி பண்ணி தான் இவ்வளத்தையும் செஞ்சு வச்சான். இப்படி பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அமெரிக்கா, இந்தியா எல்லா நாடும் தலைவலி. இப்படி செஞ்சு செஞ்சு பெரிய அளவுல அமெரிக்காவையோட நிறுவனங்களையே முடக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா எந்திரிச்சுருவான். அப்படி எந்திரிக்கிற காலகட்டத்துக்கு முன்னாடியே இந்தியா எந்திரிச்சு அடிச்சு, அமெரிக்காவும் எந்திரிச்சு, அந்த சிக்கலான நேரத்துல வசமா சிக்கிக்கிட்டாய்ங்க. அப்படிதான் சீனாவ தெளிவா 5G நெட்வொர்க்ல இருந்து தூக்கி வெளில வீசுனாய்ங்க. அடுத்து இந்த ஈவி செக்மெண்ட்ல இருந்து வெளியில வீசியே ஆகணும் அப்படிங்கும்போது, அமெரிக்க நிறுவனங்களோட பங்குகளே அடி வாங்குது. மார்க்கெட் ரெவென்யூவே அடி வாங்குது. ஏன் அப்படின்னா, இவர்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்மி காசுல ஆதிக்கம் செலுத்துறது தான். அதனால ஏறக்குறைய இவனுங்கள முடிச்சு கட்டலாம் அப்படின்னு இறங்கி அடிக்கிற காலகட்டத்துல மெயினான பிளேயர் உள்ள வந்துட்டாய்ங்க. யாரு மெயினான பிளேயர் சீனாவுக்குள்ள? காப்பி கேட் தான். சரி, இந்த காப்பி கேட்டுக்கு எங்க இவனுங்க டெவலப் பண்றாங்க? உலகம் பூரா நடக்கிறத எடுத்துட்டு வந்து இங்க செய்ய ஆரம்பிக்கிறாய்ங்க. இதுல தானே வளர்றாய்ங்க. முதல்ல இதோட ஆணிவேர் எங்க அப்டின்னா, இதோட ஆணிவேர் வேற எங்கேயும் கிடையாது. அன்னை அமெரிக்கால தான். அமெரிக்க இன்ஸ்டிடியூட்ல ஏகப்பட்ட சீனாக்காரங்க போய் படிக்க போறது. அது படிக்க போறது, அங்கேயே உளவு பார்க்க போறது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிகள்லயே சேர்றது. அந்த கம்பெனிகளோட டெக்னாலஜிய தூக்கிட்டு இங்கே ஓடி வந்துர்றது. இது பெரிய அக்கப்போரா ரொம்ப காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. இத காட்டிலும் இன்னொரு மிகப்பெரிய அக்கப்போர் என்ன அப்டின்னா, இவர்களோட ரிசர்ச்சுக்காக போடுற மாணவர்கள் தான். இந்த பயப்புள்ளைங்க அங்க எத பத்தி அந்த கவர்ன்மெண்ட் ரிசர்ச் பண்ணுது? அடுத்து அவர்களோட ஃபோக்கஸ் எங்க அப்படிங்கிறத ஏறக்குறைய அங்க உட்கார்ந்துகிட்டு ஸ்மெல் பண்ணிடலாம். ஏன் அப்டின்னா, அங்க உள்ள ரிசர்ச் ஸ்காலர்க்கு எல்லாமே கவர்ன்மெண்ட் ஃபண்டிங்ல தான் நடக்கும். கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வெளிப்படையா அந்த சென்டர்ஸ்குள்ள நுழையும், டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்&டி போகும். அதுக்கப்புறம் களத்துக்கு வரும். இந்த மாரி ப்ராசஸ் இல்ல. ஒரு இடத்துல லூப் ஹோல்குள்ள போய் இவனுங்க ஆட்கள் உட்கார்ந்துடுறாய்ங்க. ஒரு வேர்ட் வந்தா போதும். இத நோக்கி அமெரிக்கா வார் மிஷின் போது அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்க. இத வெவ்வேறு பகுதிகள்ல யாராச்சும் ஒருத்தன் செஞ்சுகிட்டு இருப்பான். அந்த கூட்டத்துல போய் மிங்கிள் ஆகுறது. அதே மாரி இந்த கூட்டத்துல இருந்து டேட்டா எடுத்துட்டு ஓடி போறது. அமெரிக்காவோட ஆர்&டி
எத நோக்கி போகுது? எந்த திசைய நோக்கி போகுது? அமெரிக்காவோட வெவ்வேறு ப்ராடக்ட்டுகள். எல்லாமே டிசைன் பண்றது எங்க அப்டின்னா, யுனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர்ஸ்ல இருந்து தான். அந்த ரிசர்ச் சென்டர்ல சீன மாணவர்கள் இருக்கிறது தான், அடிப்படையில இவனுங்கனால டம்முன்னு காப்பி அடிச்சு களத்துக்குள்ள வரதுக்கான முக்கியமான ரோட் மேப் அப்படிங்கிறத அமெரிக்க கவர்மெண்ட் இப்ப ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காகவே ட்ரம்போட நிர்வாகம் ஒரு தனி டீம் போட்டு ஆட்கள தட்டி தூக்க ஆரம்பிச்சுட்டார்கள். முதல்ல யுனிவர்சிட்டில லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல எத்தன சீனாக்காரன் படிக்கிறான்? அவனோட சோர்ஸ் என்ன? ஏன் அப்டின்னா, அவன் ஸ்டேட் ஃபண்டிங்ல வந்திருக்கானா? இல்ல என்ஜிஓ ஃபண்டிங்ல வந்திருக்கானா? இல்ல இங்க உள்ள பெருச்சாளி எதுவும் ஃபண்டிங் பண்ணுதா? அதே மாரி மத்த நாட்டுக்காரனையும் விட்றாத. ஏன்னா, அதுல எத்தன பேர் சீன தொடர்போட இருக்கான். சுத்தி வளச்சு வெவ்வேற நாடுகள்ல இருந்து வந்திருப்பாய்ங்க. அதெல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணு அப்படின்னு சொல்லி பெரிய டீம் ஒர்க் போட்டாய்ங்க. அதாவது நேரடி சீனாக்காரனா, சீனா பாஸ்போர்ட்டா, சீன வம்சாவளியா அவன தட்டி தூக்கிருவாய்ங்க. ஆனா மத்த பயலுகளை ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணு. இவனுங்க பின்னாடி சீன ஃபண்டிங் இருந்தா, அவனுங்களையும் பிடிச்சு நாட்ட விட்டு வெளில வீசிற வேண்டியதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள். இது சீனாவுக்கு பெரிய அடி. அந்த ரிசர்ச் பகுதிகள்ல இருந்து எலி மாரி அங்க இருந்து சுரண்டிட்டு வந்து பல காரியங்கள் சாதிச்சு வச்சிருக்கார்கள். அதான் எதார்த்தமான உண்மை. சீனா, பாகிஸ்தான் 2 பயலுகளுக்கும் அறிவு கிடையாது. நம்ம அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சோம். சீனா அணு ஆயுதத்த ஐரோப்பால இருந்து திருடிட்டு வந்தான். அப்படி திருடிட்டு போக விட்டது ஐரோப்பா கூமுட்டைங்க. வாயப் பாரு. ஆனா திருடிட்டு போறான்னு அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா இந்தியா அணு ஆயுதம் வச்சிருக்கு. பக்கத்திலேயே பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு இருக்கட்டும். இவனுங்க ரஷ்யா கூட உறவாடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி, அந்த தகவல அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். ஐரோப்பாட்டயும் ஷேர் பண்ணல, இந்தியாட்டயும் ஷேர் பண்ணல. இந்த பையன் வெற்றிகரமா திருடிட்டு ஓடி வந்துட்டான். அப்படி ஓடி வந்த பையன் திருடிட்டு ஓடி வந்து தயாரிக்க போறாங்கிறத இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சுச்சு, ஸ்மெல் பண்ணுச்சு. அரசு தலைமை அன்னைக்கு இருந்து டெல்லியில உட்கார்ந்திருந்த ஆட்கள் கோட்ட விட்டார்கள். அதை ஏற்கனவே விரிவா பார்த்தனால இங்க பார்க்க தேவையில்ல. அந்த மாரி நம்ம அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சோம். பாகிஸ்தான் திருடிட்டு வந்தான். இன்னைக்கு வரையும் நமக்கு தலைவலியா இருக்கு. அதே மாரி இந்த சீன பையன் எல்லாமே இங்கிட்டு எங்கிட்டாச்சும் உட்கார்ந்து உருவுறதுதான். அவன் திருடின மாரியே இவனும் திருடுறான். இவன் கொஞ்சம் லார்ஜ் பிக்சர்ல திருடி தொலைஞ்சுட்டான். எல்லாத்தையும் அந்த திருட்டு வேலை மூலியமா செஞ்சு காசும் பார்த்துட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் பாகிஸ்தான் விவகாரத்திலயும் சரி, சீன விவகாரத்திலயும் சரி, அண்ணன் அமெரிக்காவோட கூத்து கோமாளித்தனம். இப்ப அவன் தான் பெருசா பலியாகுறான். இப்ப அவனே அத சரிகட்ட வந்திருக்கான். இதே மாரி பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை புடுங்கிட்டான்னா நமக்கு வேலை மிச்சம். இல்லாட்டியும் நம்ம புடுங்கிருவோம். அது வேற விஷயம். இருந்தாலும் வேலை மிச்சம்ல. நீ பண்ண தப்ப நீ ஏன் சரி பண்றா? வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க. அப்படிங்கிற மாரி தான் நம்மளோட மனநிலை இருக்கு. இப்ப சீனா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கான ரிசோர்ஸஸ அமெரிக்க ஃபுட் பிரிண்ட்ஸ புடுங்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் சீனாவோட நிலைமை என்ன வரும்? இனிமே அவனே சிந்திக்கணும். அவனே செயல்படணும். ரொம்ப கஷ்டம் தான். அது இல்லாம தானே அவன் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நெட்வொர்க்க பஸ் பண்றார்கள். காலேஜ் லெவல்ல இருந்து ரிசர்ச் சென்டர்ல இருந்தே தூக்குறார்கள். அப்ப முடிஞ்சு போச்சுல்ல ஜோலி. ஆட்டோமேட்டிக்கா சீனாவோட இந்த காப்பி கேட்ஸ் அந்த அநியாயமும் தடுக்கப்படும். எப்படி 5Gல இருந்து தூக்கி சிஸ்டத்துல இருந்து தூக்கி வெளில வச்சாய்ங்க. அதே மாரி ஈவில பெரிய அளவு டாரிஃப் போட்டும், பேன் போட்டும் அவர்கள் சிஸ்டத்துல இருந்து தூக்கி வெளில வைக்கப்படுறார்கள். ஆனா அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது, அவன் செய்தி தான் கேட்கணும். ஓ! இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம என்ன பண்றது? அப்படின்னு தேடி புடிச்சு, அதுக்கப்புறம் சந்தைகள்ல இருந்து தூக்கிட்டு போய் அவன் உருவாக்கி வர்றதுக்குள்ள அடுத்த ப்ராடக்ட் வந்துரும். அப்ப சீனாவோட வளர்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப சுலபமா நம்மனால தட்டி தூக்கி வீசிற முடியும். இல்ல சீனாக்காரன் அறிவாளி, அவன் சாதிச்சு காட்டுவான் அப்படின்னு உள்ளூர்ல நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து பேசுறதுக்கு 100 பேர் இருப்பான். ஆனா அவனால அடுத்த 1 வருஷத்த தாண்டி அவனுக்கான ஃபண்டிங் வராட்டி பேசாம போயிருவான். அப்ப ஆக மொத்தம் அவன அடிச்சு ஒழிக்கிறதுக்கு முன்னாடியே இவன ஒழிச்சிடலாம். அதுவே பெரிய நிம்மதி. ஏன்னா குளோபல் டைம்ஸுக்கு அன்அஃபிஷியலா பிரான்ச் இங்க பல நபர்கள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார்கள். அந்த சிரமத்தில இருந்து இந்தியர்களுக்கு விடுதலை அப்படிங்கையில கூடுதலான உற்சாகம் தான். இப்ப ஆணி வேற பிடிச்சிட்டார்கள். பிடுங்கி எறியும்போது அத பத்தி நம்ம இங்க விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.